அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின் போர்டு ஐபிஓ பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு என்ன மாதிரியான பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஓட இம்பார்ட்டண்டான டேட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, கேபிஐ என்ன இருக்குது, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஃபைனலாக ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக தமிழில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன். இந்த யூடியூப் சேனல் வந்து யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் வந்து ஒரு இன்டர்னல் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நம்ம அந்த கம்பெனிக்கு போவோம். ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ. ஓகேங்களா. எப்போ வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட பேசிக் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் டே பை டேல வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னென்னா லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, அதுக்கப்புறம் ஐபேடு, நம்ம டிவி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, நம்ம என்ன பண்ணணும், ஒரு லோக்கல் சர்வீஸ் சென்டரில் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துன்னு போயிட்டு கொடுப்போம். நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா. இதையே ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்துகிட்டு ஒரு கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபர்பிஷிங் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா ரெனோவேஷன் அண்ட் ரீடெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ரீனோவேஷன் பண்ணுறது வந்துட்டு. ஓகேங்களா. திருப்பியும் வந்து புதுப்பிச்சு அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்டை திருப்பி என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி வச்சு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க வைக்கிறது. இந்த பிஸ்னஸ் மாடல் இவங்க எடுத்து இருக்க கம்பெனி பேர் தான் ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். சர்வீசிங் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் அண்ட் ஐசிடி டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிடி டிவைசஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து டிவைஸ்களும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அளவிலையும் அண்ட் உலக அளவிலையும் இவங்க வந்துட்டு ரீஃபர்பிஷிங் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் அக்ராஸ் இந்தியாவிலையும் இருக்காங்க, யூஎஸ்ஏ இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, யூஏஇ, கிட்டத்தட்ட உலக நாடுகள் அனைத்து மேஜர் பிளேசஸில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு. ஓகேங்களா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆப்ரேட் அண்டர் இவங்க வந்து எதனுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், எதனுடைய வந்து என்னென்ன பிராண்டில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்டு எலக்ட்ரானிக்ஸ் பஜார் அப்படின்ற ஒரு பிராண்டு, ஒரு டாப் பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீசஸும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் வெளில வந்து கொடுத்துட்டீங்க, இவங்க டைப் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் சேல் சர்வீஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாரண்டியான சில இஷ்யூஸ் வந்து வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஐடிஏடி அண்ட் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் இவங்களுடைய சர்வீசஸை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிஏடி அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஐடி அசட் டிஸ்போசிஷன் அப்படின்றது வந்துட்டு. ஓகேங்களா. இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து சுத்தமாக வந்து என்னென்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இதுமாரி வந்து என்ன குமுலேட்டிவான 1000 மெனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும்போது அதோட இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலையும் இவங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாரண்டிஸ் வந்து கிளைம் பண்ணுறது, டோர் ஸ்டெப் வந்து என்னென்னா ஆன்லைன் சர்வீஸ் டேரெக்டாக வந்து பண்ணுறது, ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது. ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிலிட்டி, பே ஆப்ஷன். ஓகேங்களா. ஒன் டைம் பே ஆப்ஷன் இல்லாமல் எப்படி கஸ்டமருக்கு வந்து தேவையோ அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியும் இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டீங்க, ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து சில அந்த ப்ராடக்டோட அப்கிரேட்ஸுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்கிரேட் பண்ணுறது, அந்த பைபேக் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்னா ரீசெண்டாக என்ன வேர்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற ஐசிடி டிவைஸ்க்கு எல்லாமே இவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 38 கண்ட்ரியில் வந்துட்டு இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஆஸ் பர் லாஸ்ட் மார்ச் 2031 படி. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டச் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு 4154 நெட்வொர்க் கம்ப்ரைசஸ் கிட்ட இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா அண்ட் குளோபல் லெவலில் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு பேசிக்
பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஐபிஓ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். ஸோ 3 நாள் வந்து ஐபிஓ வந்து எப்பயுமே வந்து ஓப்பன் ஆகும். ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேரில் வந்து கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஓகேங்களா? ஸோ ₹225 ₹237 என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஏன் வந்து இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்துட்டு ஒரு மினிமம் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா ஒரு ரீட்டைலரோ இல்லை ஒரு QAB ஆர் NIA யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ₹225 அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். ₹237 வந்து அப்ளிகேஷன் நம்மளால் வந்துட்டு சப்மிட் பண்ண முடியும். ஆனால் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதிகபட்சமாக யார் வந்து கோட் பண்ணியிருக்காங்களோ ₹237 அவங்களுக்கு தான் வந்து மேஜர் ப்ரியாரிட்டியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஒரு லாட் சைஸ் நம்ம லாட்டாக தான் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ண முடியும். நம்மளால் வந்து 50 ஷேரோ 100 ஷேரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஷேர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு லாட் சைஸ் அப்படி தான் பண்ண முடியும். ஒரு லாட் சைஸுக்கு கிட்டத்தட்ட 63 ஷேர் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும் கிடைக்கும். டோட்டல் இஷ்யூ சைஸ் ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட இஷ்யூ சைஸ் வந்து என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும், அதில் ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ₹460 கோடி அளவுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்துட்டு 400 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலாக வந்துட்டு 60 கோடியும் வராங்க. இது வந்து ஒரு மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். லிஸ்டிங் அட் ஓகேங்களா? ஸோ இவங்க பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ரெண்டுத்துலையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேட்ஸ் விஷயமா பார்க்கும்போது ஓப்பன் க்ளோஸ் டேட் நம்ம பார்த்துருவோம். டென்டேட்டிவான அலாட்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28 மண்டே அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அலாட்மெண்ட் அன்னைக்கு நம்ம தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஐபிஓ வந்துட்டு லேட் ஈவினிங் ஆர் லேட் நைட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா ஜூலை 29ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய டிமேட் அக்கௌண்ட் லிங்க் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம லிங்க் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா? ஸோ எப்போ லிஸ்ட் ஆகுது அப்படின்ற இம்பார்ட்டன்ட் ரொம்பவே நமக்கு வந்து முக்கியம். ஸோ ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து டென்டேட்டிவாக லிஸ்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வந்து ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எப்போ வந்து லிஸ்டிங் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யூபிஐ மேண்டேட் இது ஆக்சுவலாக ஏன் நான் எல்லா வீடியோலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. பட் ஆனால் யூபிஐயில் போய்ட்டு அதுக்கப்புறம் மேண்டேட் வந்து பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னும் போது ஏன்னா நீங்கள் என்ன பண்ணி ஒரு ஆர்டர் வந்து புக் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் பேவே பண்ணலை அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணும்போது அந்த ஆர்டர் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் யூபிஐ மேண்டேட் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பே பண்ணுங்கள். ஸோ 5 PM வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 அதாவது என்னென்னா 3ஆவது நாள் முடிகிற அந்த ஈவினிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ மேண்டேட் கம்பல்சரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சரி ஓகேங்க. இப்போ நான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் இருக்கேன். என்னால் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நம்மளால் வந்து சப்மிட் பண்ண முடியும், எத்தனை லாட் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் என்னால் வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ₹14,931 கம்பல்சரி மினிமமாக உங்களுக்கு தேவைப்படும். அதிகபட்சம் ரீட்டைல் கேட்டகரிக்கு ₹1,94,103 உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி பிக் HNI கேட்டகரின்னு இருக்குது. ஸ்மால் HNI கேட்டகரி 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். பிக் HNI கேட்டகரி 67 லாட்டுக்கு மேலே உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மினிமம் உங்களுக்கு இந்த ₹10 லட்சம் அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுறீங்க, எத்தனை லாட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதை ஜஸ்ட் உங்களுடைய வியூ என்ன பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஓகே நான் வந்து என்னென்னா ஒரு ரீட்டைல் கேட்டகரியில் பண்ண போகிறேன். எனக்கு ரீட்டைல் கேட்டகரி அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண ஒரு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு 5 லாட் வந்து அப்ளை பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு 10% தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து 460 கோடி தான் நமக்கு வந்து இருக்குது. அதில் 10% போகும்போது ஒரு 46 50 கோடி தான் நமக்கு வந்து அலோகேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு எப்பயுமே உங்களோட டோட்டல் இஷ்யூ சைஸ்லேருந்து 35% வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. NIA கேட்டகரிக்கு 15%, QAB கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% இவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே டூப்ளிகேட் ஆகிருக்கு, மன்னிக்கவும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்க்கும்போது 100%. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு ஏதாவது எம்ப்ளாயி ஷேர்னா கிடையாது. அவங்களும் வந்து இந்த மாதிரியான இதில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணி ஆக வேண்டும்.
ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் கேட்டகரி வந்து என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம், அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எப்போ ஓப்பன் ஆகுது, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேபிஐ. ஓகேங்களா. ஸோ கேபிஐ அப்படின்றது என்னென்னா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல். நம்ம எப்பயுமே மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஆர்ஓஇனா என்ன, ஆர்ஓசினா எப்படி இருக்குது, டெப்ட் பை ஈக்விட்டி என்ன இருக்குது, ப்ரைஸ் பர் புக் வேல்யூ, பேட் மார்ஜின், ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 30.40%, ஆர்ஓசிஇ 17.31%, டெப்ட் பை ஈக்விட்டி கொஞ்சம் டெப்ட் உங்களுக்கு இருக்குது 1.95 அப்படின்றது இருக்குது. லெஸ் தென் 1னா கொஞ்சம் டூ குட். ஸோ 1.95 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்க்கும்போது 30.40%, ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4.89%, எபிட்டா மார்ஜின் 8.94%, புக் பர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவில் வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்துட்டு இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்தெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து இருக்குது. மற்றது பார்க்கும்போது டெப்ட் பை ஈக்விட்டி, ப்ரைஸ் பர் புக் வேல்யூ பார்க்கும்போது கொஞ்சம் லோயராக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அசட் பார்ப்போம். நம்ம அசட் வந்துட்டு மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 இந்த 3 வருஷத்துடைய மார்ச் கோட் பார்க்கும்போது 285 கோடி, 585 கோடி, 719 கோடி, கிட்டத்தட்ட அசட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்துட்டு ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரிமெண்ட்டில் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு 2 விதமான ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆர் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனின்றதை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியில் 32 கோடி, 52 கோடி, 69 கோடி அப்படின்ற அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. நெட் ஒர்த்துமே 111, 163, 226 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஓகேங்களா. ஸோ இபிஎஸ் வேல்யூ பார்க்கும்போது 7.11 இருந்தது. ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.05 வந்து கன்வெர்ட் ஆகுது. ப்ரைஸ் பார் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33.35 39.14 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏர்னிங்ஸுக்கும் இவங்களுடைய ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அப்பர் பேண்ட்லேயே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னென்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இவ்வளோ போயிட்டு இருக்கு. ஏன்னா மேஜரான சப்ஸ்கிரைபர், மேஜர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற போதுனா கண்டிப்பாக உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி 20/7/2025 படி நான் வந்து ஐபிஓ வாட்ச்ன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து எடுத்திருந்தேன். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 17% வந்துட்டு நான் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வந்து ஆகிட்டு இருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது என்னென்னா இன்னும் நமக்கு 23 வரைக்கும் இன்னும் 4-5 நாள் இருக்குது நமக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நீங்கள் டே பை டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ இது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப நல்லா இருக்குது. பட் டெப்ட் கொஞ்சம் கடன் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறேன்னா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அன்னைக்கு ஓப்பன் ஆகிற அன்னைக்கு வந்து என்னன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மோர் தென் 15%, 20% அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கான என்ன பண்ணுவோம், டிசிஷன் வந்து எடுப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுன்னும் போது என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் இந்த ஐபிஓக்கு வந்துட்டு. ஸோ ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ண மொத்த டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.